போருக்கான இறுதி அறிவிப்பை வெளியிட்ட ஈரானின் IRGC இராணுவமும் உச்ச தயார்படுத்தல்களும் அதிரடியான மிரட்டல்களும். ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தன்னுடைய தந்தையை விட மிகவும் கடுமையானவராக இருக்கின்றார். அவருடைய நிலைப்பாட்டால் தான் பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அவருடைய தந்தையை படுகொலை செய்து நாங்கள் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோம். கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய எண்ணெய் கப்பலும் ஜோர்டானை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் ஜியோனிச பஹ்ரைனிய குட்டி அடிமைகளின் கொடூரங்களும் அட்டூழியங்களும் இழப்புகளை ஒப்புக்கொண்ட அமெரிக்க இராணுவமும் வெளிப்படுத்திய காங்கிரஸ் சபையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தினை நெசட் சபையை கலைப்பதற்காக முன்வைக்கப்பட்ட மசோதாவும் இதற்கான வாக்கெடுப்புகளும் நெட்டன்யாகுவின் சூழ்ச்சி திட்டங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல்கசாம் படைப்பிரிவினுடைய புதிய தலைவரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் டமஸ்கஸில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய குண்டு தாக்குதல்களும் ஜூலானிற்கு எதிராக அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சுஃபியானும் சிரியாவின் களத்திலே ஜூலானிற்கும் சுஃபியானுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைகள் தொடர்பாகவும் ISIS பயங்கரவாதிகளுடைய தளபதியாக செயற்படக்கூடிய சுஃபியானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். மேலும் ஜூலானிற்கும் சுஃபியானுக்கும் இடையிலான உள் முருகல் நிலையானது தொடர்ச்சியாக படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸ் பிரதேசத்திலே கார் குண்டு வெடிப்பொன்று நிகழ்ந்திருந்தது. ஜூலானினுடைய அரசாங்கத்தின் ஆயுத மேலாண்மை மையத்திற்கு அருகாமையிலேயே குறித்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருந்தது. இந்த பயங்கரவாத தாக்குதலிலே கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த குண்டு தாக்குதலானது சுஃபியானினுடைய ISIS பயங்கரவாதிகள் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தன்னுடைய நண்பன் ஜூலானினுடைய அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஜூலானின் அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே ISIS பயங்கரவாதிகள் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது சிரியாவினுடைய இத்லிப் மற்றும் மேற்கு பிரதேசங்களில் பதற்ற நிலைமைகள் அதிகரித்துள்ளன. அதாவது ஜூலானி 28க்கும் அதிகமான தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்தே சிரியாவை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த தக்ஃபீரி பயங்கரவாத குழுவிலே வெளிநாட்டு பயங்கரவாதிகளும் அதிகமாகவே இருக்கின்றார்கள். தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலே இயங்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுடைய நபர்களையும் பயங்கரவாதிகளையும் தம்பி ஜூலானி தன்னுடைய தக்ஃபீரி கூட்டத்தோடு இணைத்துக் கொண்டிருந்தார். மேலும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து சிரியாவின் களத்திலே களமிறக்கப்பட்டிருந்த இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளை சிரியாவினுடைய அரசு இராணுவத்திலே பாதுகாப்பு படைப்பிரிவிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உத்தரவுகளையும் தம்பி ஜூலானி வெளியிட்டிருந்தார். இருப்பினும் தம்பி ஜூலானின் STS படைப்பிரிவிலே இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு பயங்கரவாதிகள் சிரியாவினுடைய அரசு இராணுவத்தில் இணைந்து கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தார்கள். நாங்கள் சுயமாகவே இயங்குவதற்கு விருப்பப்படுகின்றோம். இதில் பிரதேசத்திலே நாங்கள் சுதந்திரமாக செயற்பட வேண்டும். எங்களுடைய கொள்கைகளை முழுமையாக நிலைநாட்ட வேண்டும். சிரியாவினுடைய அரசு இராணுவத்தில் இணைந்து கொள்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் சிரியாவிலே தொடர்ச்சியாக வாழ்க்கையை நடத்துவதற்கான உரிமையையும் சிரியாவினுடைய குடியுரிமையையும் எங்களுக்கு தர வேண்டும் என இந்த வெளிநாட்டு தக்ஃபீரி பயங்கரவாதிகள் ஜூலானியிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். மேலும் ஜூலானியும் அவருடைய வெளிநாட்டு தக்ஃபீரி பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராகவே இருந்தார். இருப்பினும் இந்த வெளிநாட்டு பயங்கரவாத குழுக்களுக்கிடையே முருகல் நிலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தன. இப்படியான நிலைமையிலேயே கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இத்லிப் பிரதேசத்திலே வெளிநாட்டு பயங்கரவாதி ஒருவர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த நபரை ஜூலானியின் அரச படையினர் கைது செய்துள்ளார்கள். ஜூலானியினுடைய STS படைப்பிரிவிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயங்கரவாத குழுக்களுடைய ஒரு படை தளபதியாகவே இருக்கின்றார். இதைத் தொடர்ந்து தற்போது இத்லிப் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வெளிநாட்டு தக்ஃபீரி பயங்கரவாதிகள் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். ஜூலானி எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார், எங்களுடைய தளபதியை கைது செய்து விட்டார், நாங்கள் இதற்கு பழிவாங்கப் போகின்றோம் என கோஷங்களையும் எழுப்பியுள்ளார்கள். கடந்த வருடம் ஜனவரி மாதம் வெளியிட்டிருந்த காணொளிகளில் இந்த நிலைமைகள் ஏற்படும் என்பதனை நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பல தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து சிரியாவை கைப்பற்றியிருக்கக்கூடிய தம்பி ஜூலானி, தக்ஃபீரி ஜூலானி நிச்சயமாக இந்த தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை கட்டுப்படுத்த முடியாமல் சிக்கிக் கொள்வார் என்பதனை 1.5 வருடங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுவார்கள் என்பதனையும் சுட்டிக்காட்டியிருந்தேன். எனவே இந்த நிலைமை தான் தற்போது இதில் பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும்
ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஜூலானி நண்பனான சுஃபியானினுடைய ISIS பயங்கரவாத குழுக்கள் இதிலிப் பிரதேசத்திலே ஜூலானிற்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு பயங்கரவாதிகளை தங்களுடைய ISIS பயங்கரவாத குழுவோடு இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 500க்கும் அதிகமான வெளிநாட்டு பயங்கரவாதிகள் ISIS பயங்கரவாதிகளோடு ஒன்றிணைந்து இருப்பதாகவும் சுஃபியானோடு ஒன்றிணைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே ISIS பயங்கரவாதிகள் தொடர்ச்சியான அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வந்தார்கள். மேலும் தற்போது ஜூலானிற்கு எதிராக ஜூலானினுடைய வெளிநாட்டு பயங்கரவாத குழுக்கள் திரும்பி இருப்பதனால் இந்த வெளிநாட்டு பயங்கரவாத குழுக்களையும் ISIS பயங்கரவாதிகளோடு ஒன்றிணைத்து அணிதிரட்டல்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளையே சுஃபியான் மேற்கொண்டு வருகின்றார். எனவே சிரியாவினுடைய களத்தில் ஜூலானிற்கும் அவருடைய நண்பரான சுஃபியானுக்கும் இடையிலான முருகல் நிலையானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். மேலும் இந்த நிலைமைகள் நிச்சயமாக இன்னும் சில மாதங்களுக்குள் மிகப்பெரிய வெடிப்பாக சிரியாவுக்குள்ளே உருவெடுக்கும். ஜூலானிற்கும் சுஃபியானுக்கும் இடையிலான நேரடியான உச்ச மோதல்கள் விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. அடுத்து கடந்த வாரம் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய அல்கஸாம் படைப்பிரிவினுடைய இராணுவ தலைமை அதிகாரியாக காசாவின் களத்திற்கான ஹமாஸினுடைய தலைவராக செயற்படக்கூடிய இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து தற்போது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவராக அல்கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை தளபதியாக இராணுவ தலைவராக முகமது அவுதா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யஹ்யா சின்வர் அவர்களும் முகமது சின்வர் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு காசாவிலே அல்கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்குமாறு முகமது அவுதா அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அவர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்கஸாம் படைப்பிரிவினுடைய உளவுத்துறை தலைவராகவே முகமது அவுதா அவர்கள் செயற்பட்டு வந்தார். மேலும் உளவுத்துறையில் அதிகளவான வேலை திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதனால் தன்னால் தற்போது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என முகமது அவுதா அவர்கள் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் அல்கஸாம் படைப்பிரிவினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எனவே தற்போது இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனால் முகமது அவுதா அவர்கள் தற்போது காசாவின் களத்திற்கான அல்கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். அத்தோடு ஹமாஸின் தலைவர்களில் பாதுகாப்பை அதிகமாக கருத்தில் கொள்ளக்கூடிய முக்கிய தலைவராகவே முகமது அவுதா அவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் தனியாக செயற்படக்கூடிய நபராகவே இருந்து வந்துள்ளார். அவருக்கான பாதுகாவலர்களை கூட அவர் தெரிவு செய்வதில்லை. எந்த விதமான பாதுகாவலரும் இல்லாமல் தனியாக ரகசியமாகவே அவர் செயற்படுவார். இவ்வாறு தான் பல வருடங்களாக அல்கஸாம் படைப்பிரிவினுடைய உளவுத்துறை தலைவராக செயற்பட்டுள்ளார். மேலும் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு தேவையான அனைத்து விதமான உளவு தகவல்களையும் திரட்டக்கூடிய பணியில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது காசாவிலே ஹமாஸினுடைய தலைவராக அல்கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை தளபதியாக முகமது அவுதா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவருடைய தலைமைக்கு கீழால் அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான மசோதா முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த மசோதாவினுடைய முதல் கட்ட வாசிப்புகள் நடைபெற்றிருந்தன. இந்த முதல் கட்ட வாசிப்பிலே குறித்த மசோதா வெற்றி பெற்றுள்ளது. மேலும் குறித்த வாக்கெடுப்பிலே நெட்டன்யாஹூ மற்றும் வலதுசாரி அமைச்சர்களும் பாதுகாப்பு அமைச்சரும் பங்கு கொள்ளவில்லை. குறித்த வாக்கெடுப்பானது வெற்றி பெறும் என்று தெரிந்தே நெட்டன்யாஹூ பாராளுமன்றத்திற்கு வருகை தரவில்லை என இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான மசோதாவினுடைய முதல் கட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே அடுத்த கட்ட வாசிப்பு நடைபெறும் என்றும் இந்த வாசிப்பிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான நெட்டன்யாஹூவின் அரசாங்கத்தினை கலைப்பதற்கான மசோதா நெட்டன்யாஹூவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறியுள்ளது. மேலும் வருகின்ற செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு நெட்டன்யாஹூவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பலமுனை போரை தொடர்ச்சியாக மேற்கொள்வது மாத்திரம்தான். காசாவின் களத்திலும் லெபனானிய களத்திலும் ஈரானுக்கு எதிராகவும் ஏனைய போர் முனைகளிலும் நெட்டன்யாஹூ போரை விரிவுபடுத்துவதன் மூலமாகவே அவருடைய அரசாங்கத்தை பாதுகாக்க முடியும். தேர்தல்களை பிற்படுத்துவதற்கு நெட்டன்யாஹூவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான். எனவே பாராளுமன்றத்தில் குறித்த மசோதாவுக்கான அடுத்த வாசிப்பு மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பு நெட்டன்யாஹூ ஈரானுக்கு எதிரான போரை முழுமையாக ஆரம்பிப்பதற்கே விரும்புவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறி குடியிருப்பு பிரதேசங்களை தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களையே மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக 22 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள்.
தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு தெற்கு லெபனானுடைய 3 பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லாவின் டசன் கணக்கான ரதுவான் படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே மொத்தமாக 7 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 3 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான போரின் போது அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக கடந்த வாரமே காணொளிகளில் பல முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவினுடைய 36 போர் விமானங்களும் உளவு விமானங்களும் அளிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தேன். இப்படியான நிலைமையில் அமெரிக்க காங்கிரஸ் சபையானது ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்க இராணுவத்தினுடைய இழப்புகள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த விசாரணையின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பான முழுமையான அறிக்கையை அமெரிக்காவினுடைய போர் அமைச்சர் முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கமைவாக அமெரிக்காவினுடைய பென்டகன் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பான முழுமையான அறிக்கையை காங்கிரஸ் சபையில் முன்வைத்தது. இதைத் தொடர்ந்து தற்போது ஈரானுக்கு எதிரான போரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பான அறிக்கைகளை காங்கிரஸ் சபையானது வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான 40 நாள் போரிலே அமெரிக்காவினுடைய விமானப்படையை சேர்ந்த 42 போர் விமானங்களும் உளவு விமானங்களும் அளிக்கப்பட்டிருப்பதனை காங்கிரஸ் சபை அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் காங்கிரஸ் சபையினுடைய அறிக்கைக்கு அமைவாக அமெரிக்க ஊடகங்கள் குறித்த வரைபடத்தையும் வெளியிட்டுள்ளன. இந்த வரைபடத்திலே அமெரிக்காவினுடைய எந்தெந்த போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்பு விமானங்கள், உளவு விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். அத்தோடு காங்கிரஸ் சபையினுடைய இந்த அறிக்கை தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான போர் ஆரம்பிக்கப்பட்டு பல மாதங்களுக்கு பின்பு ஈரானுக்கு எதிரான போரினால் டசன் கணக்கான போர் விமானங்களை இழந்துள்ளோம் என்பதனை தற்போது காங்கிரஸ் சபையே ஒப்புக்கொண்டுள்ளது. சர்வதேச ரீதியில் பெருமையாக பேசப்பட்ட அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானத்தினை சுட்டு வீழ்த்திய முதலாவது சக்தி வாய்ந்த படையாக நாங்கள் தான் இருக்கின்றோம். ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் பலம் பொருந்தியதாக கூறப்படும் F-35 போர் விமானத்தினை சுட்டு வீழ்த்தி ஈரானிய இராணுவத்தினர் சாதனை படைத்துள்ளார்கள். மேலும் இது ஈரானிய படைகளுடைய பலத்தையே உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு இந்த போர்க்களத்திலே நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளோம். அமெரிக்காவினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய பல பலவீனங்களை நாங்கள் அறிந்து கொண்டுள்ளோம். இதனால் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பல ஆச்சரியங்களை காண்பார்கள். இறைவனின் உதவியோடு நாங்கள் அடுத்த கட்ட போரிலே பல ஆச்சரியங்களை காண்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே 40 நாள் போரின் போது அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படவில்லை, அமெரிக்க போர் விமானங்களை ஈரானினால் சுட்டு வீழ்த்தவே முடியாது என பல போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும், இந்திய ஊடகங்கள் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாலும், சர்வதேச ஊடகங்கள் அமெரிக்காவினுடைய இழப்புகளை முழுமையாக மூடி மறைப்பதற்கு பல வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தாலும், இறுதியில் போர் ஆரம்பிக்கப்பட்டு 80 நாட்களுக்கு பின்பு அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உண்மையான இழப்புகள் அமெரிக்க காங்கிரஸ் சபையினாலேயே அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் 40 நாள் போரிலே 42 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது என்பது ஒரு நாளைக்கு ஒரு போர் விமானம் அல்லது உளவு விமானம் வீதம் ஈரானிய படைகள் அமெரிக்க இராணுவத்திற்கு இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பதாகும். மேலும் இது யுத்த களத்தினுடைய மிக முக்கியமான சாதனையாகவும் பார்க்கப்படுகின்றது. அத்தோடு போர்க்களத்தின் போது இந்த இழப்புகளை அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருந்தால் அமெரிக்காவினுடைய தோல்வி அந்த கணமே உறுதி செய்யப்பட்டிருக்கும். மேலும் தற்போது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் குறைந்த அளவிலான இழப்புகள் மாத்திரம்தான். அமெரிக்க அதிகாரிகளுக்கு, சிப்பாய்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை அமெரிக்கா முழுமையாக மூடி மறைக்கின்றது. உண்மையாக எத்தனை அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள், சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்கின்ற தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கே மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். இதனால் தான் இவை தொடர்பான உண்மையான தகவல்களை இன்னும் அமெரிக்கா முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. அடுத்து நேற்றிரவு ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், ஜோர்டானினுடைய சில தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதல்களை ஈராக் எதிர்ப்பு குழுக்களை மேற்கொண்டிருப்பதாக ஜோர்டானிய தரப்பினர் அறிவித்துள்ளார்கள். இருப்பினும் இவற்றை உறுதி செய்வதற்கான மேலதிக தகவல்களை அவர்கள் வெளியிடவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து, சவுதி அரேபியாவுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து தற்போது ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும்
ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ரகசியமாக ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான எந்தவிதமான அறிவிப்புகளையும் அவர்கள் வெளியிடுவதில்லை. அத்தோடு ஜியோனிச பஹ்ரைனின் குட்டி அடிமை தலைமைகள் அவர்களுடைய அட்டூழியங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களையும் மத தலைவர்களையும் கைது செய்து வருகின்றார்கள். மேலும் போரின் போது ஈரானுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்ட 2 எகிப்திய நாட்டவர்களுக்கு 10 வருட சிறை தண்டனை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினம் இந்த ஜியோனிச பஹ்ரைனிய குட்டி அடிமை தலைமைகள் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை முழுமையாக பலப்படுத்தியுள்ளோம். பஹ்ரைனினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அவற்றுக்கு எதிரான உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என பஹ்ரைனிய குட்டி அடிமைகள் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்றினை கைப்பற்றி இருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. நாங்கள் 80க்கும் அதிகமான ஈரானிய கப்பல்களை தடுத்து நிறுத்திவிட்டோம். இந்த முற்றுகையினுடைய அடுத்த கட்டமாகவே தற்போது ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்றையும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே கைப்பற்றியுள்ளோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஈரானினுடைய 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க மத்திய கட்டளை தளம் கைப்பற்றியது. மேலும் இதற்கு ஈடாக ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றினார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்க கடற்படையினர் கைப்பற்றியிருக்கக்கூடிய ஈரானிய கப்பலையும் ஈரானிய மாலுமிகளையும் பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு திருப்பி அனுப்பி வைத்தது. தன்னுடைய தோல்வியை முடிமறைப்பதற்காக பாகிஸ்தான் வழியாக கைப்பற்றப்பட்ட ஈரானிய கப்பலையும் எண்ணெயையும் மாலுமிகளையும் ஈரானிடமே அமெரிக்கா ஒப்படைத்தது. இப்படியான நிலைமையிலேயே இன்னும் ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பலை அமெரிக்க இராணுவம் கைப்பற்றியுள்ளது. மேலும் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க நிறுவனத்திற்கு சொந்தமான மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கைப்பற்றி விடுவார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் ஹாரெட்ஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. ஈரானுக்கு எதிரான போரின் மூலமாக ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட களத்திலே ஈரான் அதிக மீள்திறனை கொண்டிருக்கின்றது என்பதனை உறுதி செய்துவிட்டது. இதனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை தற்போது அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கமாக ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக முடக்குவதும் ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களை முழுமையாக முடக்குவதும் தான் இருக்கின்றது. மேலும் ஈரானினுடைய எண்ணெய் வளங்களையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் முழுமையாக அளிப்பதன் மூலமாக ஈரானை உச்ச பொருளாதார நெருக்கடிகளுக்குள் தள்ளிவிட்டு ஈரானிய மக்களை நெருக்கடிக்குள் ஆழ்த்தி ஈரானிய அரசாங்கத்தினை சிக்க வைப்பதும் ஒரு முக்கியமான இலக்காகவே காணப்படுகின்றது. இதற்கமைவாகவே நாங்களும் அமெரிக்காவும் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றோம். அத்தோடு பேச்சுவார்த்தைகளிலே ஈரானை சரணடைய வைக்க முடியாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக முஜ்தபா கமேனியே காணப்படுகின்றார். ஈரானினுடைய உச்ச தலைவராக செயற்படக்கூடிய முஜ்தபா கமேனி அவருடைய தந்தையான ஆயத்துல்லா கமேனியை விட மிகவும் மோசமானவராகவும் கடுமையானவராகவும் இருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளில் சிறிய சலுகைகளை கூட வழங்குவதற்கு அவர் மறுக்கின்றார். நெகிழ்வுத்தன்மையை அவர் காண்பிப்பதே இல்லை. மிகவும் கடுமையானவராகவே இருக்கின்றார். நாங்கள் அவருடைய தந்தையான ஆயத்துல்லா கமேனியை படுகொலை செய்து தவறு செய்துவிட்டோம். முஜ்தபா கமேனியை குறைவாக மதிப்பிட்டு விட்டோம். உண்மையில் இந்த நிலைமைகள் தற்போது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே மாறியுள்ளன. அடுத்த கட்ட போரிலே முஜ்தபா கமேனியை படுகொலை செய்வதும் எங்களுடைய திட்டத்தில் இருக்கின்றன. இருப்பினும் அவர் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருப்பதாக குறித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரி ஹாரெட்ஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய பதிலானது முன்னைய பதிலை போன்றே அமைந்திருப்பதாகவும் ஈரான் அதனுடைய நிலைப்பாடுகளிலிருந்து எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அதிகளவு நெகிழ்வுத்தன்மையை காண்பிக்கவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் பாகிஸ்தானினுடைய உள்துறை அமைச்சர் அவசரமாக ஈரானுக்கு விஜயம் செய்துள்ளார். ஈரானிய தலைமைகளோடு அடுத்த கட்ட அவசர பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உச்ச மிரட்டல்களையும் அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். இந்த வார இறுதிக்குள்ளே ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் அமராவிட்டால், ஒப்பந்தத்தினை முழுமையாக முடிக்காவிட்டால், நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் அவசரமாக ஆரம்பிப்போம் என அண்ட புலுகன் கூறியதையே திரும்ப திரும்ப கூறி மிரட்டல்களை வெளியிட்டு வருகின்றார். இப்படியான நிலைமையில் இன்று மாலை ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவும் ஜியோனிச ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய தாக்குதல்களை மீண்டும் தொடங்கினால் இந்த போரானது நிச்சயமாக மத்திய கிழக்கு பிராந்திய போராக மாத்திரம் இருக்காது. மேலும் இந்த போரானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அப்பால் நகர்த்தப்படக்கூடிய போராகவே அமைந்திருக்கும். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மூலோபாய தோல்வியின் மூலமாக பாடத்தினை கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் அச்சுறுத்தல்களை வெளியிட்டு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது அவர்களுடைய மிக
மிகப்பெரிய அழிவை உறுதி செய்யும். உலகின் மிகவும் விலையுயர்ந்த 2 படைப்பிரிவுகள் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தாலும் நாங்கள் அவர்களுடைய அனைத்து திறன்களுக்கு எதிராகவும் உச்ச பதிலடிகளை வழங்கியுள்ளோம். மேலும் நாங்கள் பதிலடிகளை வழங்குவதற்காக எங்களுடைய அனைத்து திறன்களையும் பயன்படுத்தவில்லை. எங்களுடைய சிறிய திறன்களை மாத்திரமே பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் தற்போது ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் நாங்கள் களமிறக்காத பல போர் முனைகளை களமிறக்குவோம். நீங்கள் எதிர்பாராத இடங்களில் நாங்கள் கை வைப்போம், தாக்குதல்களை மேற்கொள்வோம். பிராந்தியத்திற்கு அப்பாலும் எங்களுடைய தாக்குதல்கள் விரிவடையும். எங்களுடைய சக்தியை நீங்கள் போர்க்களத்தில் பார்ப்பீர்கள். நாங்கள் வெற்று அறிக்கைகளிலும் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் வீரத்தை காண்பிப்பவர்கள் அல்ல. அடுத்த கட்ட யுத்த களத்தில் நீங்கள் பல ஆச்சரியங்களையும் எங்களுடைய முழுமையான திறன்களையும் பார்ப்பீர்கள். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.